சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தென்காசி கீழப்பாவூர்ல இருக்கக்கூடிய திருபாலீஸ்வரர் சிவன் கோவிலோட வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே கீழப்பாவூர்ல இருக்கக்கூடிய நரசிங்கநாதரை பத்தி பார்த்திருக்கோம். பார்க்காதவங்க வீடியோட எண்டிஸ்ல பிளேலிஸ்ட பின் பண்ணிருப்பேன். அந்த கோவில் பல மகிமைகளை கொண்ட கோவில். கண்டிப்பா அந்த வீடியோவை பாருங்க. சரி, பதிவுக்குள்ள போகலாம். 1500 வருஷம் பழமை வாய்ந்த சிவன் கோவில் தான் இது. இத ராமாயண காலத்துல வாலி கட்டி இருக்கிறாரு. வாலி யாரு அப்படின்னா கிஷ்கிந்தையோட அரசன். வாலி தனக்கு வேண்டிய வரங்களை பெறதுக்காக தேவலோக அரசன் இந்திரனை குறித்து தவம் இருந்ததா சொல்லப்படுது. தாரை தான் இவனோட மனைவி. அங்கதன் இவங்களோட மகன். இவன் சுக்ரீவனுக்கு மூத்த சகோதரனும் சிறந்த வீரனுமா இருக்கிறான். எதிரில நிற்கக்கூடிய எதிரியோட பலத்துல பாதி தனக்கு சேருமாறு வரம் பெற்றவனா இந்த வாலி. சுக்ரீவனை கிஷ்கிந்தையோட அரசனா முடிசூட்டுறதுக்கு ஏதுவா வாலிய மறைந்திருந்து ராமன் வதம் செய்யறாரு. இது வாலியோட வரலாறு. இந்த மாவீரன் வாலி தான் இந்த கோவில ராமாயண காலத்துல வாலி பிரதிஷ்டை செஞ்சது அப்படின்னு செவிவழி செய்திகள் சொல்லுது. தென்காசி பெரிய கோவிலுக்கு முன்னாடியே தோன்றிய கோவில் தான் இந்த கோவில்னு சொல்லப்படுது. வாலி காலையில பிரம்ம தேசத்துல பூஜையை முடிச்சதுக்கு அப்புறமா மதிய பூஜைக்காக கீழப்பாவூருக்கு வருவாரு. கீழப்பாவூர்ல அமைந்து இருக்கக்கூடிய அனுமன் நதியில நீராடிட்டு மண்ணால ஒரு சிவனை பிடிச்சு வழிபட்டு வந்தாரு. அதுக்கப்புறமா இந்த பகுதியை ஆண்ட மன்னர் அங்க ஒரு கோவில் கட்டுறதுக்காக முடிவு செஞ்சாரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி கட்டப்பட்டதுதான் சுமார் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவில் அப்படின்னு கோவிலோட நிர்வாகத்தினர் சொல்றாங்க. இந்த சிவாலயத்துல சிவனுக்கு வலது புறத்துல இருக்கக்கூடிய அம்மன் சன்னதியில அம்பாள் கல்யாண கோலத்துல காட்சி கொடுக்கிறா. அம்பாளை வழிபடுறது மூலமா கல்யாண தடை நீங்கும் மற்றும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. இந்த ஆலயத்துல பைரவர், கணபதி, மீனாட்சி சுந்தரேசன், தட்சிணாமூர்த்தி ஆகிய கடவுளுக்கு தனித்தனியான சன்னதிகளும் இருக்கு. நவ கிரகங்கள்ல இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், சனி இந்த கடவுள்கள் தனித்தனியாவும் சன்னதிகள் அமைஞ்சிருக்கிறது இந்த கோவிலோட சிறப்பு. சிவனுக்கு விசேஷமா சிவராத்திரியும் அம்பாளுக்கு விசேஷமான நவராத்திரியும் இங்க கோலாகலமா நடைபெறுது. மார்கழி மாதத்துல வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் மற்றும் ஆணி உத்திரத்திலும் பூஜைகள் இங்க ரொம்ப விசேஷமா நடைபெறுது. முருகப்பெருமானுக்கு கார்த்திகை பூஜை மற்றும் ஆடி கிருத்திகை ரொம்ப விமரிசையா கொண்டாடப்படுது. இந்த கோவில் அமைந்திருக்கக்கூடிய நந்திகேஸ்வரர் கைகளை கூப்பி நிற்கிறது இந்த கோவிலோட தனி சிறப்பு. நந்திகேஸ்வரருக்கு பிரதோஷம் தோறும் வழிபாடுகள் செய்யப்படுது. பொதுவா சிவன் கோவில்கள்ல ஆஞ்சநேயர் சிலை இருக்கிறது அரிதுதான். ஆனா வாலி வழிபாடு செஞ்சதுனால இந்த கோவில்ல ஆஞ்சநேயர் சிலை இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மன்னர் காலத்துல கட்டப்பட்ட இந்த கோவில்ல பல கல்வெட்டுகளும் இடம்பெற்று இருக்குது. இந்த சிவன் கோவில்ல நடைபெறக்கூடிய பூஜைகள் இந்த இடத்துல வச்சு நடைபெறதுதான் வழக்கம். மன்னர் பரிசா தந்த வெங்கல நடராஜர் சிலை இங்க வச்சு வழிபட்டுட்டு வராங்க. இவ்வளவு சிறப்பு மிக்க கீழப்பாவூர்ல இருக்கக்கூடிய சிவன் கோவில தவறாம தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் சிவபெருமான பற்றி நிறைய தேடல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நாளைக்கு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும்.